ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். வெங்காயம், குடைமிளகாய், பூண்டு, கேரட், முட்டை, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், நூடுல்ஸ். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது, ஒரு 70% வெந்தால் போதும். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம முட்டையை வச்சு நிறையா ரெசிபி பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் குடைமிளகாவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% வெந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நூடுல்ஸ் நல்லா தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.